அந்த லெட்டரை நான் எழுதல. உன் பாண்டி மாமா தான் எழுதி அனுப்பியிருக்காரு. என்ன நம்ப முத்தழகு. பாண்டி மாமா ஏன் கூட இருக்கும்போது எங்க இருந்து இந்த லெட்டர் எழுதினாரு? ஐயோ முத்தழகு, நான் சொல்றத நீ நம்பாட்டியும் பரவாயில்ல. அந்த லெட்டரை மட்டும் என் கையில கொடுத்துரு. முடியாது. ஐயோ லெட்டர் கொடு. ஏய், லெட்டர் போட்டுட்டு எங்க வீட்ல இருக்கிற எல்லாரையும் குழப்ப பாக்குறியா? ஐயோ இந்த லெட்டரை உன் கண்ணு முன்னாடி கிழிச்சு போடுறேன் பாரு. ஐயோ வேணாம் முத்தழகு, வேண்டாம். ஏய் விடு முத்தழகு, சொல்றது கேளு. ஏய் விடு, வேண்டாம் முத்தழகு, விடுன்னு சொல்றேன். குடு குடு. கையை விட்டு தர முடியாது. குடு முத்தழகு, குடு சொல்றேன்ல. பாக்குறியா? குடு. அது குடு. பாக்குறியா? குடு. ஏய் ஏய் நிறுத்துங்க. ஏய் என்ன ரெண்டு பேரும் அடிச்சிட்டு இருக்கீங்க? என்ன பிரச்சனை? மாமா, இவன் நம்மள ஏமாத்துறா மாமா. ஐயோ சஞ்சீவ், பாண்டி லெட்டர் போட்டிருக்காரு சஞ்சீவ். அததான் குடுக்க சொல்லி கேட்டேன். இரு முத்தழகு, என்ன வரும் நீயே சொல்லு. மாமா, இந்த அபி என்ன பண்ணிருக்கா தெரியுமா? நம்ம பாண்டின்னு இன்னொரு ஆள் இருக்கான்னு நம்புறதுக்காக இவளே இங்க இருந்தோ பாண்டின்னு ஒரு ஆள் எழுதின மாதிரி லெட்டர் எழுதிட்டு போஸ்ட்மேன் கொடுத்தாரு. உங்க வீட்டுக்கு ஒரு லெட்டர் வந்திருக்குன்னு என்கிட்ட கொடுத்தா. நானும் லெட்டரை பிரிச்சு படிச்சு பார்த்தேன். இத நான் உண்மைன்னு நம்புவேன்னு எதிர்பார்த்தா. நான் நம்பலன்னு உடனே நீ நம்மளனாலும் பரவாயில்ல, அந்த லெட்டரை என்கிட்ட கொடுன்னு என்கிட்ட இருந்து புடுங்க பார்த்தா. அதான் இந்த லெட்டரை கிழிச்சு போட்டுடலான்னு பார்த்தேன். இல்ல சஞ்சீவ், முத்தழகு என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டா. இது நான் எழுதின லெட்டர் இல்ல. உண்மையிலேயே பாண்டி தான் உங்க வீட்டுக்கு எங்க இருந்தோ லெட்டர் போட்டிருக்காரு. அந்த லெட்டர் ஃபுல்லா படிச்சா பாண்டி எங்க இருக்காருங்கிற விவரம் நமக்கு தெரிய வரும். சஞ்சீவ், அந்த லெட்டரை மட்டும் முத்தழகு என்கிட்ட கொடுக்க சொல்லிடு. இல்ல மாமா, இந்த லெட்டரை கிழிச்சு போட்டுடலாம். வேணா சஞ்சீவ், அந்த லெட்டரை மட்டும் என்கிட்ட கொடுத்துட சொல்லு. அபி, இது எங்க வீட்டுக்கு வந்த லெட்டர். அதை என்ன பண்ணணும் நாங்க பாத்துக்கிறோம், நீ தலையிடாத. ஐயோ சஞ்சீவ், அப்படி சொல்லாத. முத்தழகு அந்த லெட்டரை கிழிச்சிருவா. நான் பாண்டிய லக்ஷ்மி அத்தைய வச்சு ஊரு ஊரா கஷ்டப்பட்டு தேடிட்டு இருக்கேன். பாண்டி எங்க இருக்காருன்னு நான் தெரிஞ்சுக்கதான் அந்த சாமி எனக்கு ஒரு வழி சொல்லிருக்கு. முத்தழகு சொல்ற மாதிரி இந்த லெட்டர் பாண்டி அனுப்பாத லெட்டராவே இருக்கட்டும். ஆனா அந்த லெட்டர் மட்டும் என்கிட்ட கொடுத்துற சொல்லு சஞ்சீவ். மாமா கேட்டியா? இவ்ளோ நேரமா இது பாண்டி அனுப்பின லெட்டர்னு சொன்னா, இப்ப அவளே இல்லன்னு சொல்றா. இப்படி மாத்தி மாத்தி பேசி நம்மள ஏமாத்த பாக்குறா. இவகிட்ட இந்த லெட்டரை கொடுக்கணுமா? நம்ம கிழிச்சு போட்டுடலாம் மாமா. முத்தழகு, அதை என்கிட்ட கொடு. மாமா குடுன்றல, குடு. அம்மா அப்பா எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் பாண்டி எழுதுற லெட்டர். கொஞ்ச நாளா காணும்னு நீங்க எல்லாரும் என்ன தேடி தவிச்சு போயிருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். நான் செய்யாத தப்புக்கு ஒரு பெரிய பிரச்சனையில சிக்கிட்டேன். என்னால அந்த பிரச்சனையை சமாளிக்க முடியல. இந்த லெட்டர்ல நான் இருக்கிற இடத்தோட விலாசம் இருக்கு. சீக்கிரம் நேர்ல வந்து பாருங்க. நான் என்ன பிரச்சனையில இருக்கேங்கிற விவரத்தை நான் நேர்ல சொல்றேன். இப்படிக்கு பாண்டி. சஞ்சீவ், அந்த லெட்டர் கவர்ல பாண்டி இருக்கிற இடத்தோட அட்ரஸ் இருக்கும். அது கொஞ்சம் கூட. முத்து, இந்த லெட்டரோட கவர் எங்க? நான் அப்பவே தூக்கி போட்டேன். லெட்டர் கவரை தூக்கி போட்டுட்டியா? எங்க போட்ட முத்தழகு? நீயே போய் தேடி பாத்துக்க.
ஐயோ, என்ன அட்ரஸ் இருக்கா இல்லையா? இந்த கவர்ல தண்ணி பட்டு அட்ரஸ் அழிஞ்சு போச்சு சஞ்சீவ். ஓ, அடுத்த கதையா? சூப்பர் சூப்பர். இன்னும் புதுசு புதுசா எத்தனை கதை தான் சொல்ல போற? இல்ல முத்தழகு, நான் சொல்றதா உண்மை. இந்த கவரை தூக்கி தண்ணியில நீ தானே போட்ட. அப்போ அட்ரஸ நான் தான் அழிச்சிட்டேன்னு என் மேல பழி போடுறியா? நான் அப்படி சொல்லல முத்தழகு. சரி, அட்ரஸ் அழிஞ்சு போனாலும் பரவாயில்ல. இந்த லெட்டர் இருக்குல்ல, இத வச்சு பாண்டி இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிடலாம். ஏய், நிறுத்து உன் நாடகத்தை. இந்த லெட்டர் இருக்கிறதுனால தானே கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்க. ஏய், ஏய், முத்தழகு, எதுக்கு இப்படி பண்ற? ஏய், அப்படிதான் பண்ணுவேன். ஏய் முத்து, அதான் லெட்டர் கிழிச்சு போட்டச்சுல, உள்ள போ. அபி, அத்தை, அபி, என்னாச்சு? ஏன் குரல் ஒரு மாதிரியா இருக்கு? அத்தை, பெரிய தப்பு நடந்து போச்சு அத்தை. நீங்க எல்லாரும் என்ன தேடி தவிச்சு போயிருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். அத்தை, பாண்டி தான் எங்க இருக்கேன்னு சொல்லி லெட்டர் போட்டிருந்தாரு. அந்த லெட்டர் கவரை தெரியாம தண்ணியில போட்டுட்டேன். லெட்டர்ல நான் ஒரு பெரிய சிக்கல்ல இருக்கேன். நான் எழுதிருக்கிற அட்ரஸுக்கு என்ன வந்து பாருங்கன்னு சொல்லியிருந்தாரு. ஆனா அட்ரஸ் தண்ணி பட்டு அழிஞ்சு போச்சு அத்தை. அட்ரஸ் முழுசா அழிஞ்சு போச்சா? ஆமா அத்தை, லெட்டரை தண்ணியில போட்டு நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். சரி விடு, நீ தெரிஞ்சா பண்ண, ஏதோ தெரியாம நடந்துருச்சு, அதுக்கு நீ என்ன பண்ணுவ? இல்ல அத்தை,
அந்த லெட்டரை மட்டும் நான் தண்ணியில போடாம இருந்திருந்தா பாண்டி எங்க இருக்காருன்ற விஷயம் நமக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம போய் பாண்டிய கூட்டிட்டு வந்து சஞ்சீவ் முன்னாடி நிறுத்திருந்தா சஞ்சீவுக்கும் நம்ம சொல்றதெல்லாம் உண்மைன்னு புரிஞ்சிருக்கும். சஞ்சீவும் என் கூட ஒண்ணு சேர்ந்திருப்பாரு. போச்சு அத்தை, எல்லாமே போச்சு. தப்பு எல்லாமே என் மேலதான். அந்த லெட்டர் தண்ணியில போட்டு நானே என் வாழ்க்கைய அழிச்சுக்கிட்டேன். ஐயோ அப்படியெல்லாம் சொல்லாத அபி. அந்த லெட்டர்ல தண்ணி பட்டு அழிஞ்சா என்ன? நாம் அந்த லெட்டரை வச்சு ஏதாவது கண்டுபிடிக்கலாம். அந்த லெட்டர் உன் கையில தானே இருக்கு. இல்ல அத்தை, அந்த முத்தழகு அந்த லெட்டரை நான் தான் எழுதுனேன்னு நினைச்சு என் மேல இருந்த கோபத்துல கிழிச்சு போட்டுட்டான். சரி விடாபி, லெட்டர் இல்லனா என்ன? பாண்டிய நம்மளால கண்டுபிடிக்க முடியாதா? கன்ஃபார்மா கண்டுபிடிச்சிடலாம். அதுவும் இல்லாம பாண்டி எங்கேயோ இருந்து வீட்டுக்கு லெட்டர் போட்டிருக்கிறத வச்சு பார்த்தா பாண்டி வீட்டுக்கு வரதுக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கான். சோ அவனை கண்டுபிடிக்கிறது ஈஸி தான். அத்தை, போஸ்ட் ஆபீஸ்ல போய் பாண்டி அனுப்பின லெட்டர் எங்க இருந்து வந்துச்சுன்னு கேட்டா அவங்க கண்டுபிடிச்சு சொல்ல மாட்டாங்களா அத்தை? அ- அ- அதுக்கு இப்ப லெட்டர் நம்ம கையில இல்லையா அபி? அததான் அந்த முத்தழகு கிழிச்சு போட்டுட்டாளே. அப்படி இருக்கிறப்போ எங்க இருந்து இந்த லெட்டரை பாண்டி அனுப்பியிருக்கான்னு போஸ்ட் ஆபீஸ்ல கேட்டு கண்டுபிடிக்கிறதும் கஷ்டம். என்ன பண்ணலான்னு நான் யோசனை பண்ணி பாக்குறேன். இத பாரு, நீ கவலைப்படாத. நாம பாண்டிய எப்படியும் கண்டுபிடிச்சிடலாம். சரியா? சரிங்க அத்தை. அப்ப நான் போனை வச்சுட்டுமா? சரிங்க அத்தை. சரி அபி. என்னாச்சு? கரண்ட் போயிடுச்சா? தெரு லைட் எல்லாம் எரியுது. அப்ப கரண்ட் போகலையா? ஃபேன் மட்டும்தான் நின்னு போயிருக்கு. ஐயோ, லைட்டும் எரியலையே. அப்ப நம்ம வீட்ல மட்டும்தான் கரண்ட் போயிருக்கு. என்ன பண்றது? இப்படியே கண்டிப்பா தூங்க முடியாது. கரண்ட் எப்ப வரும் தெரியலையே. சரி, கொஞ்ச நேரம் வெளியே உட்காந்துருப்போம். என்ன காத்தே வர மாட்டேங்குது.
எதுக்கு இந்த நேரத்துல வெளியே உட்காந்துருக்கா? ஏமா அபி, என்னக்கா? ஏன் வீட்டுக்குள்ள படுக்காம திண்ணில வந்து படுத்து கிடக்க? என் வீட்ல கரண்ட் போயிடுச்சுக்கா. வீட்டுக்குள்ள ஒரே புழுக்கமா இருந்துச்சு. அதான் வாசல்ல வந்து உட்கார்ந்திருக்கேன். கரண்ட் கட் ஆயிடுச்சா? எங்க வீட்லலாம் கரண்ட் இருக்கே. தெரியலக்கா, என் வீட்ல மட்டும் கரண்ட் இல்ல. அப்ப வீட்ல பியூஸ் போயிருக்கும். அது சரி பண்ணாம கரண்ட் வராதே. இப்ப என்னக்கா பண்றது? நான் வேணா இபி ஆபீஸ் நம்பர் தரேன். நீ இபி ஆபீஸ்க்கு ஃபோன் பண்ணி வீட்ல பியூஸ் போயிடுச்சுன்னு அவங்களுக்கு சொல்லு. அவங்க வந்து சரி பண்ணி கொடுத்துருவாங்க. சரிக்கா. இபி ஆபீஸ் நம்பர் இருக்கா? இருமா எடுத்துட்டு வரேன். ஆ. அபி, இந்தமா இபி ஆபீஸ் நம்பரு. தேங்க்ஸ்க்கா. புள்ள தச்சு பொண்ணு நீ. ஒரு ஃபேன் கூட இல்லாம எப்படிமா தூங்குவ? சீக்கிரமா ஆபீஸ்க்கு ஃபோன் பண்ணுமா. ம். ஹலோ இபி ஆபீஸ். ஹலோ, என் பேரு அபி. எங்க வீட்ல ஃபியூஸ் போயிடுச்சு. அட்ரஸ் சொல்லுங்கம்மா. நம்பர் 5, புள்ளையார் கோயில் தெரு, அப்புறமா? தென்காசி. சரிம்மா, அட்ரஸை நோட் பண்ணிட்டேன். காலையில் ஆள் வந்து பார்ப்பாங்க. காலையிலையா? அப்போ இப்போ யாரும் வரமாட்டாங்களா? அன்டைமா இப்போ ஆபீஸில் ஆள் இல்லை. இருந்தவங்களும் லைனுக்கு போயிட்டாங்க. வரிசையாக தான் வந்து பார்ப்பாங்க. காலையில் உங்கள் வீட்டில் வந்து பார்ப்பாங்க. நீங்கள் ஃபோனை வைங்கம்மா. காலையில தான் வருவாங்களா? அது வரைக்கும் இந்த கொசுக்கடியில எப்படி தூங்குறது? கரண்ட் இல்லாம இருக்கா? என்ன பண்ணலாம்? மறுபடியும் ஃபோனா? ஹலோ இபி ஆபீஸ். இல்ல என்னல இபி ஆபீஸ்? கரண்ட் போனா உடனே வந்து பார்க்க மாட்டீங்களா? நீங்கள் யாருங்க பேசுறது? இங்க யாரு பேசுனா உனக்கு என்ன? அபிங்கிறவங்க உங்களுக்கு ஃபோன் பண்ணி வீட்ல கரண்ட் இல்லைன்னு சொன்னா நீங்க இப்படிதான் அசால்ட்டா பதில் சொல்லுவீங்களா? சார், உங்கள் பேர் என்ன அதை சொல்லுங்க முதல்ல. ஏன் என் பேரை சொன்னாதான் பேசுவீங்களோ? ஆமாங்க, நான் பாண்டி பேசுறேன்ல. பாண்டி சார், அந்த பொண்ணு இப்பதான் ஃபோன் பண்ணுச்சு. கம்ப்ளைண்ட் எடுத்தாச்சு. பார்க்க வரோம்னு சொல்லிட்டேன். அப்புறம் என்ன சார் உங்களுக்கு? இது பாருங்க, இந்த மாதிரி அசால்ட்டாலாம் பதில் சொல்லாதீங்க. உள்ள தாச்சி பொண்ணு வீட்ல கரண்ட் இல்லைன்னு ஃபோன் பண்ணா உடனே வந்து பார்க்க மாட்டீங்களா? இது பாருங்க, கரண்ட் இல்லாம அந்த பொண்ணுக்கு ஏதாவது ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு நீங்க பொறுப்பேற்றுப்பீங்களா? சார், என்ன மிரட்டுறீங்களா? கம்ப்ளைண்ட் புக்கிங் ஆர்டர் படி தான் வர முடியும். அந்த பொண்ணு வீட்டுக்கு காலையில வந்து பார்ப்பாங்க. போனை வைங்க சார். ஹலோ ஹலோ. என்ன பட்டுன்னு வச்சுட்டாரு? மாமா, ம்? நீ இன்னும் தூங்கலையா? தூக்கம் வரல. இப்படியே நின்னுட்டு இருந்தா எப்படி தூக்கம் வரும்? போய் படுத்தாதான் தூக்கம் வரும். போ மாமா, போய் படு. முத்தழகு, தூக்கம் வந்தா நானே போய் தூங்க போறேன். நீ முதல்ல தூங்கு போ. சீக்கிரம் போய் படுத்து தூங்கு மாமா. நான் தூங்குவேன் புள்ள, நீ போ. சரி மாமா. ம்.